வணக்கம் கிருத்தியா. சென்னையில் நேற்று 6 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையரை என்கவுண்டர் செய்தது போலீசார். தங்க நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாக கூறி தரமணி ரயில் நிலையம் அழைத்து சென்று போலீசாரை கை துப்பாக்கியால் சுட்ட போது தற்காப்புக்காக போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். நேற்று சென்னை, திருவான்மியூர், அடையார், கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரி ஆகிய பல்வேறு இடங்களில் 6 வயதானவரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொள்ளையர்களை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து 2 வரை கைது செய்தனர். அதேபோல் ரயிலில் கப்ப முயன்ற மற்றவரையும் போலீசார் கைது செய்தனர். கைதான 3 வரையும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஜாபகர் என்பவர் நபர் மீது சுமார் 50க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் ராணி கொள்ளையர்கள் எனவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. இதில் முக்கிய குற்றவாளியான ஜாபகரை நேற்று செயின் பறிப்பில் ஈடுபட்ட தங்க நகைகளை தரமணி ரயில் நிலையம் அருகில் மறைத்து வைத்திருப்பதாக கூறி தொடர்ந்து ஆய்வாளர் புகாரி தலைமையிலான தனிப்படை போலீசார் தரமணி ரயில் நிலையம் அருகே அழைத்து சென்றனர். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட்டு தப்பிக்க முயற்சி செய்த போது போலீசார் பதிலுக்கு தற்காப்புக்காக ஜாபகரை என்கவுண்டர் செய்துள்ளார். இதில் ஜாபகரின் மார்பில் குண்டு பாய்ந்து சம்பவம் இடத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளார். பின்னர் உயிருக்கு போராடிய ஜாபகரை சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஜாபகர் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து ஜாபகர் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாரை நோக்கி ஜாபகர் சுட்டு கை துப்பாக்கியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு மும்பை போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை புகைப்படங்களை வெளியிட்டதில் அதில் ஜாபகர் புகைப்படம் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு குழுவாக சென்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு அவர்களது சொந்த மாநிலத்திற்கு தப்பிச் செல்வது வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் நேற்று சென்னையில் செயின் பறிப்பு சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சென்னையில் நிலகுலைக்கு விட்டு விமானம் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற போது கைதான ஜாபகர் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் என்கவுண்டர் செய்தது குறிப்பிடத்தக்கது.